இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குடல் புழுக்களுக்கான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான். நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்களுக்குலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல புழு நிறைய உருவாக ஆரம்பிக்குது. அவங்களுக்கான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குடல் புழுக்கள் மனிதர்கள் உட்பட உயிரினங்களின் குடல் பகுதிகளில் கூட வாழும் ஒட்டினங்கள் தான். இந்த புழுக்கள் உணவு மற்றும் நீர் மூலம் மனித உடல்ல நுழையலாம். ஒட்டுண்ணி முட்டைகள் மண்ணிலிருந்து மக்களால் எடுக்கப்படலாம் அல்லது கொசுக்கள் மூலம் பரவுது. மனிதர்களை பாதிக்கக்கூடிய பல குடல் புழுக்கள் 4 மட்டுமே மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்குது. முள் புழுக்கள், நாடா புழுக்கள், வட்டப்புழுக்கள் மற்றும் சவுக்கை புழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான புழுக்கள் தான் நம்ம உடல்ல போய் குடல்ல ஒட்டிக்குது. குடல் புழுக்கள் இருப்பது வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துது. இந்த குடல் புழுக்களுக்கு பல வீட்டு வைத்தியங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோல. முதல்ல குடல் புழுக்களின் காரணங்கள் எதனால நம்மளுக்கு வருது. புழுக்கள் மனிதர்களின் குடலுக்கு செல்ல பல வழிகள் இருக்கு. புழுக்கள் குடலுக்கு செல்லும் வழியை கண்டறியும் பொதுவான வழி நேரடியாக உட்கொள்வதுதான். குடல் புழு தொல்லைக்கான சாத்தியமான காரணங்கள் என்ன? பாதிக்கப்பட்ட விலங்கிலிருந்து பச்சையாகவோ அல்லது சமைக்கப்படாத இறைச்சியையோ நம்ம சாப்பிடுறது, அசுத்தமான நீர் நுகர்வு, மலம் மற்றும் அசுத்தமான மண்ணை கையாள்வதன் மூலம் மாசுபடுதல், அடுத்தது மோசமான தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதாரம். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் நம்மளுக்கு குடல் புழுக்கள் உருவாகுது. ஒட்டுண்ணி உடலுக்குள் நுழைந்த உடனே அது குடலுக்குள் செல்ல முடியும். உடனே அது அங்கதான் போகும். அந்த இடத்துல போய் தான் அதால நல்ல இனப்பெருக்கம் செய்ய முடியும். எண்ணிக்கையில் வளர ஆரம்பிச்சிரும். அறிகுறிகள் தோன்ற தொடங்கும். அது உருவாக நிறைய அறிகுறிகள் நம்மளுக்கு வரும். இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிலருக்கு பல ஆண்டுகளாக குடல் புழுக்கள் எந்த அறிகுறியுமே இல்லாம இருக்கும். மற்றவங்களுக்கு புழுக்கள் வளரும் போதே சில அறிகுறிகளை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் அனுபவிக்கும் குடல் புழுக்களின் பொதுவான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தா, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல், வயிற்று வீக்கம், அடுத்தது கணிக்க முடியாத எடை இழப்பு, களைப்பு, வயிற்று மென்மை, இதெல்லாம் அவங்களுக்கு அறிகுறி தான். இந்த குடல் புழு தொல்லை உள்ளவங்க வயிற்றுப்போக்கை ஏற்படலாம். இது ரத்தம் தோய்ந்த மலத்தால் வகைப்படுத்தப்படுது. இந்த புழுக்கள் மலக்குடலுக்கு அருகில் அரிப்பு மற்றும் வெடிப்புகளை ஏற்படுத்தும். மற்றும் பெண்களுக்கு சினைப்பையில் கூட குடல் இயக்கத்தின் போது புழுக்கள் கடந்து செல்வதும் ஒரு சாத்தியமான அறிகுறி தான். முதல்ல குடல் புழுக்களை கொல்லும் சில உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குடல் புழுக்களுக்கு பல்வேறு வீட்டு சிகிச்சைகள் இருக்கு. அவை குடல்ல இருந்து இந்த புழுக்களை அகற்ற உதவும். முதல்ல மஞ்சள் அதன் அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுக்கு பெயர் பெற்றது. இது அனைத்து வகையான குடல் புழுக்களையும் அகற்ற உதவுது. மஞ்சளை பானங்களில், குறிப்பாக பால் அல்லது மோர்ல மஞ்சளை போட்டு தினமும் சாப்பிடுவது. அடுத்தது பழுக்காத பப்பாளி. பழுக்காத பப்பாளி என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்று புழுக்களுக்கு ஒரு இயற்கை மருந்து தான் இது. அத்துடன் அதன் விதைகளில் அமீபிக் எதிர்ப்பும் மற்றும் ஆண்டல்மெண்டிக் பண்புகளும் இருக்கு. இது எந்த பக்க விளைவுகளும் இல்லாம குடல் புழுக்களை அகற்ற உதவுது. பப்பாளி பழத்தை சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிடுவது சிறந்த வழி. இந்த பானத்தை காலையில முதலில் குடிக்க வேண்டும். விளைவுகளை பார்க்க குறைந்தது 2 நாட்கள் ஆகும். அடுத்தது கேரட். கேரட்ல நார் சத்து அதிகமா இருக்கு. இது குடல் புழுக்களை அகற்ற உதவுது. பச்சையான கேரட் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். தினமும் காலையில கேரட்டை தொடர்ந்து சாப்பிடுவதனால இந்த புழுக்களை அகற்றுவது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல தொற்று ஏற்படாமலே அது தடுக்குது. அடுத்தது நெஹாம். வேம்பு அதாவது நீம் சொல்லுவாங்க இல்லையா, வேப்ப இலை. வேம்பு அதன் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுக்கு பிரபலமானது. இதனை நல்லா அரைத்து அந்த விழுதை காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர்ல கலந்து சாப்பிட்டால் வயிற்று புழுக்கள் உடனே செத்துரும். முடிவுகளை கவனிக்க சில நாட்கள் இது தொடர்ந்து சாப்பிடணும். வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டுட்டு 4 வாரம் கண்டினியூஸா ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது பூண்டு. பூண்டு அதன் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் போன்றது. இது குடல் புழுக்களை அகற்ற உதவியா இருக்கு. குடல் புழுக்களை அகற்ற பச்சையாக உட்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் 3 பல் பூண்டுகளை நம்ம சாப்பிடுவது ரொம்ப நல்லது. எதிர்காலத்துல வயிற்றுப்புழு தொல்லையே வராமல் தடுப்பதற்கு இந்த பூண்டு உதவியா இருக்கு. குடல் ஒட்டுண்ணிகளுக்கு இது சிறந்த இயற்கை மருந்துகள்ல ஒன்றுதான் இந்த பூண்டு. அடுத்தது பூசணி விதைகள்ல குக்குர்பிடாசின் எனப்படும் ஒரு சேர்மம் இருக்கு. அவை ஒட்டுண்ணி எதிர்ப்பு பண்புகளை
கொண்டிருக்கு. பூசணி விதைகளை காணப்படும் இந்த கலவை புழுக்களை செயலிழக்க செய்வதன் மூலம் வேலை செய்யும். அதன் மூலம் அவற்றை மலத்தோடு சேர்த்து வெளியேற்றிரும். சிறந்த முடிவுகளை பெற ஒரு தேக்கரண்டி வறுத்த பூசணி விதைகளை சிறிது தண்ணீர் மற்றும் தேங்காய் பாலோட கலந்து நம்ம சாப்பிடலாம். இந்த கலவையை தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க குறைந்தது ஒரு வாரத்திற்கு நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா பலன் தெரியும். அதே மாதிரி தேங்காய், குடல் புழுக்களுக்கு தேங்காய் சிறந்த வீட்டு வைத்தியம். இது ஒட்டுண்ணிகள் மற்றும் நாடா புழுக்களை குறைய வைத்து அழிப்பதாகவே கண்டறியப்படுது. இதை காலை உணவில் நசுக்கி சில தேக்கரண்டி அளவு சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி கிராம்புல ஒட்டுண்ணி எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினி அதிகமா இருக்கு. அவை முட்டைகளுடன் சேர்ந்து வயிற்று புழுக்களையும் அகற்ற உதவியா இருக்கு. கிராம்புகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சு 5 நிமிடம் கொதிக்க வச்சுட்டு அந்த கலவையை வடிகட்டி சாறு வடிவத்தில் நம்ம அந்த ஜூஸை குடிச்சிடணும். சிறந்த முடிவுகளுக்கு இந்த கலவையை வாரத்துல சில முறை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இது குடல் புழுக்கள் அடியோட அழிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.